நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இம்மானுவேல். கடந்த நிகழ்நேர தகவல்கள் அடங்கிய எழுத்துப்பூர்வமான அறிக்கையில் நமது முகநூல் பக்கத்திலும் எக்ஸ் தளத்திலும் டெல்டாவில் அந்த நேரத்தில் பதிவாகி வந்த அந்த மழை மேகங்கள் மற்றும் அதனுடைய நகர்வுகள் தொடர்பாக சில விஷயங்களையும், தருமபுரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பதிவாகி வந்த அந்த மழை மேகங்கள் மற்றும் அதனுடைய அடுத்த சில மணி நேர நகர்வுகள் தொடர்பாக சில தகவல்களையும் உங்க கூட நான் பகிர்ந்து கொண்டிருந்தேன். அதன்படி தருமபுரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில், குறிப்பாக தருமபுரி அரூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் நிலை கொண்டிருந்த அந்த மழை மேகங்கள் அதன் பின்னர் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் மழை பொழிவை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. டெல்டாவில் இருந்த மழை மேகங்களும் திருவாரூர் மாவட்ட பகுதிகளிலும் பல்வேறு இடங்களிலும் மழை பொழிவை ஏற்படுத்தி அதன் பின்னர் நாகை மற்றும் காரைக்கால் மாவட்ட பகுதிகளிலும் மழையை பதிவு செய்திருக்கிறது அப்படிங்கிற அந்த தகவல்களும் நமக்கு கிடைக்க வந்திருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் காரைக்காலில் அந்த மழையை நானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஸோ அதுதான் நான் இங்கே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ தென்மேற்கு பருவக்காற்று வீரியமடைந்து இருக்கிறது. அதில் மாறுதல்கள் கிடையாது. இப்பயே நிறைய செய்தி ஊடகங்கள் கர்நாடக மாநிலத்தில் தொடர்ந்து கனமழை பதிவாகி வருகிறது, வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வெளியிட்டு கொண்டிருக்கிறாங்க. இது தொடக்கம் மட்டுமே. நமக்கு நன்மை பெயர்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் நீர் பெருக்கெடுக்கணும், இன்னும் அதிக மழை பதிவாகணும், அங்கே இருக்கக்கூடிய அந்த அணையின் நீர்மட்டம் உயரணும், தமிழகத்திற்கு வரக்கூடிய அந்த நீரின் அளவானது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மென்மேலும் உயரணும், மேட்டூர் அணையின் நீர்மட்டம் கண்டிப்பாக அதிகரிக்கணும். ஸோ இதெல்லாம் தான் நம்மளுடைய மெயின் டார்கெட். இப்போ இடையில இந்த மாதிரி உட்பகுதிகளில் மழை பதிவாகுது இல்லையா, அதுவும் ஓகே தான். ஏன்னா வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது பகல் நேரத்தில். அப்போ உங்களுக்கு ஈவினிங் டைமில் இது ஒரு ரிலீஃப் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனால் சில இடர்பாடுகளையும் ஏற்படுத்துது, அதையும் மறுக்க முடியாது. ஸோ காரைக்காலை நோக்கி தான் அந்த மழை மேகங்கள் வந்தது. காரைக்கால் நாகை மாவட்டத்தை நோக்கி தான் அது வலுவாகவே நகர்ந்து வந்தது. ஆனால் கடலை நெருங்கும் பொழுது ரொம்பவே கஷ்டப்பட்டதுன்னு சொல்லலாம். நான் தொடர்ந்து ட்ராக் பண்ணிட்டு தான் இருந்தேன். கடலை நெருங்கும் பொழுது அதனுடைய அந்த எப்படி சொல்றது, அதனுடைய தன்மையே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிப்பிக்கலாக இருந்தது. அதன் பின்னர் கொஞ்சம் வலு குன்றிய நிலையில தான் அது கடலை கடந்தது. அந்த மழை மேகங்களை பொறுத்தவரையில் அந்த மழை மேகங்களை பிரிந்து அங்கொன்றும் இங்கொன்றுமாக அதன் பின்னரெல்லாம் பதிவாக தொடங்கியது. குறிப்பாக திருவாரூர் மாவட்ட தெற்கு பகுதிகளில் பதிவாகி வந்தது. அதன் பின்னர் பார்த்தீங்கன்னா நாகை மாவட்டத்தில் நாகப்பட்டினம் அருகில் அது உள்ளே என்ட்ரானுச்சு. ஸோ கொஞ்சம் டிப்பிக்கலான சில விஷயங்களை தான் அது வெளிப்படுத்தி கொண்டு வந்தது. காரைக்காலில் தூறல் மழை, சாரல் மழை, கொஞ்சம் வலுவான தூறல் மழையாக அது தொடர்ந்து கொண்டே இருந்தது. நான் விளையாட்டு மைதானத்தில் இருந்து நடைபயிற்சி முடித்துவிட்டு கொஞ்சமாக ஜாக் மாதிரிலாம் பண்ணுவேன். அது அனைத்துமே நான் செய்தது என்பது மழையில தான். மழை பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் அதை செய்யவே முடிஞ்சுது. ஸோ அந்த மாதிரி அந்த மழை விடவே இல்லை. கொஞ்சம் வலு குறைந்தது. நானும் செயற்கைக்கோள் படத்தை பார்த்து கொண்டு தான் இருந்தேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா கடலை நெருங்கும் பொழுது மழை மேகங்கள் கொஞ்சம் பேக் அடிக்க தொடங்குனுச்சு. கொஞ்சம் உள்ள இருக்கக்கூடிய பகுதிகளில் தீவிரமாக தொடங்கிடுச்சு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா வலு குறைய தொடங்குனுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் கடலை அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சுது. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நேற்று மாதிரி இல்லை. நேற்று ஒரு பெர்ஃபெக்ட், அதாவது மழை மேகங்கள் இருந்தது, கடல் பகுதிகளை அடைந்தது, கடலை அது அடைந்து நகர்ந்து சென்று கொண்டு இருக்கும் பொழுது காரைக்காலில் தூறல் மழை பதிவானது. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு தேதி 14/6/2025, ஜூன் மாதம் 14ஆம் நாள் 2025ஆம் வருடம். இப்பொழுது நேரம்னு பார்த்தீங்கன்னா இரவு கிட்டத்தட்ட ஒரு 11:40 மணி ஆகிறது. வழக்கமாக நம்ம நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர குரல் பதிவை ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தால் மட்டும்தான் பகிருவோம். பட் இன்னைக்கு என்னமோ எனக்கு பகிரணும்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் இப்போ இந்த குரல் பதிவை பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அண்டு கூடுவாஞ்சேரி மாதிரியான இடங்களில் செங்கல்பட்டு மாவட்டத்திலும் மழையானது பதிவாக இருக்கிறது. ஏன்னா நம்ம தருமபுரி பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த மழை மேகங்கள் முதல்ல பெண்ணாகரம் தருமபுரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் கொஞ்சம் வலுவாகவே பதிவாகி வந்தது. அதன் பின்னர் அது திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகளுக்கு மழை பொழிவை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்திருந்தோம். அதன்படி திருவண்ணாமலை மாவட்டத்திலும்
அது சில பல இடங்களில் மழையை வந்து பதிவு செய்திருக்கிறது. அதன் பின்னர் செங்கல்பட்டு மாவட்டம் வரைக்கும் அதனுடைய தாக்கமானது இருந்திருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டத்திலும் கூடுவாஞ்சேரி மாதிரியான இடங்கள்லாம் மழை பதிவாகி இருப்பதாக நண்பர்கள் சில பேர் வந்து தெரிவித்திருந்தாங்க. உதாரணத்திற்கு அங்க வசிக்கக்கூடிய ஒரு நண்பர் வந்து நம்முடைய பக்கத்தை, நமது முகநூல் பக்கத்தை தொடர்ந்து ஃபாலோ செய்து கொண்டிருப்பார். அவர் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு காணொலியை பகிர்ந்திருந்ததை என்னால் பார்க்க முடிந்தது. அதில் அவர் சொல்லியிருந்த விஷயம் என்பது இரவு 8:40 மணி வாக்கில் அவரோட பகுதியில் நல்ல வலுவான மழை பதிவாகி இருந்ததாக அதில் அவர் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தார். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க முடியுது. மழைமானி இல்லாத இடங்களிலும் சில இடங்களில் மழையானது பதிவாக இருக்கலாம். பட் கிடைக்கக்கூடிய மழையை இந்த காலகட்டத்தில் நம்ம அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டியது தான். ஏன்னா என்னதான் மழை வந்து நீண்ட நெடிய நேரம் இப்போ காரைக்கால் மாதிரியான இடங்களில் பதிவாகி இருக்குன்னு நம்ம வந்து சொன்னாலும் அந்த மழை அளவு நம்ம கால்குலேட் பண்ணோம்னா ரொம்ப மினிமலாக இருக்கு. ரொம்ப ஒரு பெட்டரான ஒரு வேலைன்னு சொல்ல முடியாது. இரவு 8:30 மணி வரையிலான அந்த நேரத்தின்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 மில்லிமீட்டர் அளவு மழை. எவ்வளோ கம்மியான அளவு மழைன்னு பாருங்க. பட் 8:30க்கு பிறகும் மழையானது பதிவானது மேபி அது 5, 6 இல்லை 8 அந்த மாதிரி வந்திருக்கலாம். ஏன்னா நாகப்பட்டினத்தில் 8 மில்லிமீட்டர் அளவு மழை அப்படிங்கிற மாதிரி நமக்கு தகவல்கள் கிடைக்க பெற்றிருக்கிறது. அதிராம்பட்டினத்தில் 6 மில்லிமீட்டர் அளவு மழை. ஆனால் தருமபுரி பகுதி இருக்கு இல்லையா, அங்கே வந்து மாலை 5:30 மணி வரையிலான அந்த மழை அளவுகள் பட்டியலின்படி 28 மில்லிமீட்டர் அளவு மழை. சில பகுதிகளின் மழை அளவுகளை கூட கூட நான் வந்து இந்த காணொலியில் பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். தகவல்கள் கிடைக்க பெற்ற நம்மளால் தெரிஞ்சிக்க முடிஞ்ச சில பகுதிகளின் மழை அளவுகள் தான். நிறைய பேருக்கு நிறைய விதமான சந்தேகங்கள் இருக்குது நம்முடைய காணொலிகளில். அதற்கு தான் நான் வந்து விளக்கங்கள் வழங்கவும் ஆசைப்படுறேன். அதற்கான ஒரு சந்தர்ப்பமாக கூட இந்த காணொலியை நான் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து யோசிக்கிறேன். அண்டு நேரலையில் வர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். இப்போ நான் காரைக்காலில் தான் இருந்தேன் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக. ஆனால் நேரலையில் வர முடியல. ஸோ நம்ம ஒரு விஷயம் நம்ம யோசித்து நம்ம இது இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டத்திற்கு கொண்டுட்டு போகணும், உங்கள் கூடலாம் இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆசைப்படுறேன். பட் அது வந்து நடக்க மாட்டேங்குது. இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். நம்ம நினச்சதை நடத்துறதுக்கு, அதை சாத்தியமாக்குறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. அண்டு ஒரு உயிரினமாக இருக்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயம் அதில் தான் இருக்குது. ஒரு ஆணாக இருப்பதும் கஷ்டம்தான், ஒரு பெண்ணாக இருப்பதும் கஷ்டம்தான். இப்போ நம்ம ஒரு ஆணாக இருக்கிறதுனால ஆணாக இருப்பது எவ்வளோ பெரிய கடினமான ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதை நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்க வேண்டியதுதான். ஸோ இதில் வந்து நம்ம கன்க்ளூஷன்லாம் சொல்ல, பட் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு பி அ மேன் அப்படிங்கிறது தான் யதார்த்த உண்மை. புதுச்சேரியில் பெரிய அளவில் மழை வந்து பதிவானதாக நமக்கு தகவல்கள் கிடைக்கல. தஞ்சாவூர் பகுதியில் 5:30 மணி வரையில் 0.8 மில்லிமீட்டர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மழை அளவு தான் கிடைச்சிருக்குது. மற்றபடி பெரிய அளவில் அதில் வந்து இந்த கடான மாதிரி தெரியல. பட் நம்ம பார்க்கலாம், காலை 8:30 மணிக்கு பிறகு நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் எந்த அளவிற்கு மழை பதிவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து உற்று நோக்கணும். ஸோ அதுதான் மெயினான விஷயம். அதே போல் கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் எந்த அளவிற்கு மழை பதிவாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம உற்று நோக்கணும். இப்போ மழை மையங்களை செயற்கைக்கோள் படங்களில் பார்க்கும்பொழுதே மகாராஷ்டிரா மாநிலத்தில், குஜராத் மாநிலத்தில் ரொம்ப பெர்ஃபெக்டான கண்டிஷன்ஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அங்கே மழை மையங்கள் ரொம்ப அதிகமாகவே திரளுது. என்னதான் வந்து கிளவுட் டாப் அலர்ட்டாக இருந்தாலும் அதில் வந்து இந்த மழை மேகங்கள் ஒரு குறிப்பிட்ட உயரத்தை அடையும் பொழுது அதை நமக்கு வந்து தெரியப்படுத்துகிறது. அப்படி நம்ம பார்த்தீங்கன்னா அந்த இடங்கள் எல்லாம் நல்ல இடியுடன் கூடிய மழையை வந்து பதிவாகி கொண்டு இருக்கும் நம்ம குஜராத் மாநிலத்திலலாம். ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு வந்து தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. ஸோ நிச்சயமாக இது வந்து இந்தியாவிற்கு ஒரு பலன் வழங்கக்கூடிய தென்மேற்கு பருவமழையாக தான் இருக்க போகுது. அப்புறம் நிறைய பேர் வடகிழக்கு பருவமழை தொடர்பாகவும் சில சந்தேகங்களை முன் வச்சிருந்தீங்க. அதற்கான விளக்கங்களை மேலோட்டமாக நான் வந்து சொல்லியிருந்தேன். இப்போதைக்கு அந்த மாறி வரும் சூழல்கள்னால நம்ம வந்து வடகிழக்கு பருவமழையை உடனே இப்படி தான் இருக்கும், அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாது. இப்போ இந்த வருஷமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிப்பிக்கலான வருஷமாக இருக்குது. இதை நம்ம வந்து ஒத்துக்கணும். என்னதான் நம்ம வந்து வானிலையை இத்தனை வருஷமாக நம்ம வந்து பார்த்துருந்தாலும் மற்ற எந்த வருஷத்துலையும் இல்லாத சில விஷயங்கள் இந்த வருஷத்தில் இருக்குது. மே மாதத்தில் பதிவான மழை என்பதே அதிகம், ஜூன் மாதத்தில் பதிவான மழை என்பதே வடகடலோர மாவட்டங்களுக்கு அதிகம். இது நீங்கள் வந்து நல்லா நோட் பண்ணீங்களா இல்லையா அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து தெரியல. பட்
நான் வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறதுனால இதை நான் வந்து நோட் பண்றேன். ஏப்ரல்லையும் பார்த்தீங்கன்னா இயல்புக்கும் கூடுதலான அளவு வெப்பச்சலன மழை தான் பதிவாக இருந்தது. மே மாசத்துலயும் பார்த்தீங்கன்னா இயல்புக்கும் அதிகமான அளவு வெப்பச்சலன மழை தான் பதிவாக இருந்தது. மே மாதத்திலேயே டெல்டா பகுதிகளிலையும் ஓரளவிற்கு குறிப்பிட்டு சொல்லும்படியான மழையானது பதிவாக இருந்தது. இப்போ ஜூன் மாசத்துலயும் பார்த்தீங்கன்னா டெல்டாவில் வந்து மழை வந்து பதிவாகுது. சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் ஒரு 2-3 நாளைக்கு மேல மழை வந்து பதிவாகுது. புறநகர் பகுதிகள் அதாவது ஒட்டுமொத்தமா ரொம்ப பரவலா ரெக்கார்ட் ஆனிச்சுன்னு நம்மளால சொல்ல முடியலனாலும் பட் அங்கங்க ரெக்கார்ட் ஆகுது. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு இந்த கண்டிஷன். இந்த சூழலின் அமைப்பு என்பது கொஞ்சம் வித்தியாசமானதாக தான் இருக்கிறது. இதை வைத்து மட்டும் 2025 மழை மிகுதியான ஒரு ஆண்டாக இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லலை. அண்ட் கண்டிஷன்ஸ் இப்படிலாம் கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கும் வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு எங்கிட்ட இருக்கிறதுனால தான் நான் வந்து சொல்கிறேன். இதை வந்து எப்போ ரொம்ப கிளியராக உறுதிப்படுத்த முடியும்னா நம்ம ஒரு செப்டம்பர் மந்த்துக்குள்ளே போகும்போது இல்லை ஆகஸ்ட் மந்த் எண்டுக்குள்ளே நம்ம போகும்போது அப்போ இந்த ஐஓடி முக்கியமாக இந்தியன் ஓஷன் டைபோலுக்கு நம்ம அதிகமான கான்சன்ட்ரேஷன் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் மேடன் ஜூலியன் அலைவு. ஏன்னா சுழற்சிகள் உருவாகும் பொழுது தான் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைகிறது. அதுதான் நம்ம வந்து பார்த்தது. வித்தவுட் ஏ சர்க்குலேஷன் வடகிழக்கு பருவமழை ரொம்ப பெரிய அளவில் பெனிஃபிட் வந்து கொடுத்தது கிடையாது. சர்க்குலேஷன் நான் சொல்றது புயலை சொல்லலை. அதை முதல்ல நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். புயல்கள் உருவாகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும், அதெல்லாம் மாற்றங்கள்லாம் கிடையாது. புயல்கள்லாம் அந்த வங்கக்கடல் பகுதிகளில் உருவாக தான் செய்யும் நவம்பர் மாதத்தில். அதெல்லாம் வந்து யாராலையும் தடுக்க முடியாது. ஆனால் சுழற்சிகள் ஒரு சக்தி குறைந்த சுழற்சிகளாக இருந்த பொழுதும் அதனுடைய தாக்கத்தினால அந்த காற்று வந்து கடலோர பகுதிகளில் குவியும் பொழுது கிடைக்கக்கூடிய அந்த தொடர்ச்சியான மழை இருக்குது இல்லையா, அது வந்து மிக அருமையான மழை. நம்ம ஒரு ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா வரலாறு காணாத மழைன்னு நம்ம சொல்றோம் இல்லையா சில விஷயங்களை. இப்போ உதாரணத்திற்கு நம்ம ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது, நம்ம தென் கோடி மாவட்டங்களில் காயல்பட்டினம் மாதிரியான இடங்களில், திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய பல்வேறு இடங்களில், தூத்துக்குடி மாவட்டத்தில் வரலாறு காணாத மழை வந்து பதிவானுச்சு. அப்போ வந்து ஒரு புயல் இருந்ததான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஒரு வழுக்குன்றிய ஒரு காற்று சுழற்சி. அது வந்து தொடர்ந்து ஒரு இடத்துல வந்து மழை மேகங்களை குவிக்கும் பொழுது இல்லை அதனுடைய அந்த ஒரு பகுதி கரையில் வந்து விழும்பொழுது அந்த அளவிற்கான மழை பொழிவு தொடர்ச்சியாக ஒரு இடத்துல வந்து விழுந்துட்டு இருக்கும்போது அந்த அளவிற்கான ஒரு மேசிவான ரெயின்ஃபாலை கொடுக்க முடியுது. சென்னை மாநகரில் 2015 பதிவான அந்த மழையும் அதைத்தான் நமக்கு எடுத்து காட்டுகிறது. அப்போ அதிக மழை கிடைக்கணும்னா ஒரு புயல் இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஆனால் புயல் உருவாகுவதையே நம்மளால வந்து தவிர்க்க முடியாது. இந்த ஆண்டும் 2025 இந்த ஆண்டு வங்கக்கடல் பகுதிகளில் புயல்கள் உருவாக சாதகமான ஆண்டாக அமையும் வாய்ப்புகள் வந்து இருக்கு. இப்போ இருக்கிற சூழல்கள் அந்த அமைப்புகளை வைத்து நான் வந்து சொல்றேன். அதனுடைய நகர்வுகளை பொறுத்து இந்த மழை பதிவாகக்கூடிய அந்த அளவுகள் இருக்கு இல்லையா, இப்போ ஒரு லாங் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட்னு இருக்கும். ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும், 7 மாதத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும், நவம்பர் டிசம்பர் மாதங்கள் எப்படி இருக்கும்னு. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்குலேஷன் உருவானுச்சுன்னா அது வந்து எங்கே வந்து லேண்ட்ஃபால் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் கன்சிடர் பண்ணி அது வந்து கலர் அடிச்சு விட்ருக்கும். சிவப்பு கலரோ மஞ்சள் கலரோ இல்லை அந்த நிற அடிப்படையிலான அச்சுறுத்தும் வகையிலான அந்த நிறங்கள்லாம் இருக்குது. அது வந்து அதனுடைய கடமையை தான் செய்யுது. இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு உயிரினம், இப்போ நம்ம வந்து வீட்டில் வந்து ஒரு பசு ஒன்று வளர்க்குறோம்னு வச்சுப்போமே, அந்த பசுக்கிட்ட இருந்து நம்ம வந்து சில விஷயங்களை, அதாவது இப்போ மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்றோம். அது வந்து அதனுடைய கடமைங்கிறது அது கிடையாது. கண்ணுக்குட்டிக்காக தான் அந்த பால் இருக்கு, அதை மனுஷன் வந்து எடுக்கிறான். அது வந்து ஏதோ ஓரளவிற்கு அதை மருத்துவத்திற்காக பயன்படுத்துகிறான். சில நேரங்களில் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் இல்லை, அப்போ வந்து நம்ம வந்து பசுப்பால் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம். அதுக்கப்புறம் அதில் வந்து டீ போட்டோம். அப்படியே நம்ம வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டே வந்தோம். அப்புறமேல ஐஸ்கிரீம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பண்ணைகளில் இதற்காகவே வெறும் தானியங்களை மட்டும் கொடுத்து அதனுடைய மடியிலிருந்து பாலை 24 மணி நேரமும் எந்த நேரமும் உறிந்து கொள்ளும் அளவிற்கு அவைகளினுடைய அந்த வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா அதை திங்கினோம். அது வந்து பால் சுரக்கணும், அந்த பாலை வந்து இவங்க வந்து எடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து கொண்டுட்டு வந்துட்டாங்க. ஸோ இயற்கை சரியாக தான் இருக்கிறது. ஆனால் மனிதர்களினுடைய பங்கு என்பது அதில் சில பல மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கும்
அவர்கள் சுயநலத்திற்காக சில விஷயங்களை செய்வதற்கும் அவர்கள் வந்து அந்த தகவல்களை எல்லாம் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். நான் சொல்ல வர்றது தான், அந்த வெதர் மாடல்ஸ் வெதர் மாதிரி இப்படிலாம் காட்டுதுன்னா அது லாங் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட்டுங்கிறது தெரியும். அது வந்து இப்போ செய்தி ஊடகங்கள்ல இருக்கிறவங்களுக்கு தெரியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? தெரியும். இப்போ சாதாரண சில விஷயங்கள்லாம் நடக்குதுன்னா, இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ சமீபத்திலே நம்ம வந்து பார்த்துருந்தோம் இல்லையா, இயற்கையில சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் திடீர்னு ஒரு வெப்பச்சலன மழை பதிவாகுது. அப்போ வெப்பச்சலன மழை பதிவானுச்சுன்னா, இப்போ ஒரு தாழ்வான பகுதியில் கொஞ்சம் அதிகமாக ஒரு 1 ஹவர் பெய்யும் போது மழை வந்து நிற்கும், மழை நீர் வந்து நிற்கும். அதுக்கப்புறம் அது வந்து வடியும். இப்போ சில இடங்கள் இருக்கு, ஒரு மேடு பள்ளம், அதன் பிறகு ஒரு மேடுங்கும் போது அந்த பள்ளமான பகுதிகளிலிருந்து நீர் வந்து வடிவதற்கு தாமதமாகும். அதை வந்து நம்ம தான் எடுக்கணும். அந்த மாதிரியான பகுதிகள் வந்து சென்னையில் இருக்கு. புதிதாக உருவாகிய நகரங்கள், இப்போ நம்ம ஓஎம்ஆர்ல சொல்றோம் இல்லையா, அங்கேயே சில இடங்கள், இப்போ பள்ளிக்கரணை மாதிரியான இடங்கள்லாம் கொஞ்சம் டிப்பிக்கலாக தான் இருக்கு. அது வந்து ஒரு சதுப்பு நில பகுதிகளாக இருந்தது. அங்கே வந்து நகரமயமாக்கல் வந்து அதிகரித்திருக்கிறது. ஸோ அதனால வந்து மாற்றங்கள் வந்து இருக்கும். அந்த மாதிரி இப்போ நம்ம 2 சைடும் சாலை போடுறோம், நடுவில் ஒரு இடம் இருக்கு. சாலை போடும்போது சாலையினுடைய உயரத்தை வந்து ஏற்றிடுறோம். அதுவே ஒரு மவுண்டைன் மாதிரி இருக்கு, ஒரு 10 அடி உயரமா இருக்கு. அங்கே நிலம்லாம் வந்து அந்த காலத்துல இருந்து வாங்கி வச்சிருப்பாங்க, விவசாய நிலங்களாக இருந்திருக்கும். இப்போ அந்த நிலத்தை வந்து விவசாயம் பண்ணாமல் நம்ம டெல்டா பகுதியிலே வச்சுருப்பாங்க. ஒரு பைபாஸ் வருது, அதற்கு பேரலாக பக்கத்தில் இன்னொரு பைபாஸ் வருது. நடுவில் இருக்கக்கூடிய அந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதுவும் மேடாக இருக்கும், அதுவும் மேடாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இப்போ ஒரு மாதிரி ஒரு கணினி அதனுடைய கடமையை செய்யுது, அதுக்கு வந்து உயிர் கிடையாது, அது வந்து ஏதோ கணித்து அதனுடைய கணிப்பை வெளிப்படுத்துது அப்படிங்கிற மாதிரி வச்சுப்போம். இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு என்பது 30%, 20% மட்டுமே. நேரம் நெருங்குகையில தான் இதெல்லாம் நம்மளால துல்லியமாக சொல்ல முடியும் அப்படிங்கிறது ஊடகங்களுக்கும் தெரியும், பல வானிலை ஆர்வலர்களுக்கும் தெரியும், தனியார் வானிலை ஆய்வாளர்களாக தங்களை காட்டிக்கொள்ளக்கூடிய பல நபர்களுக்கும் தெரியும். இது வந்து யாரையும் ஒருவரை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து கிடையாது. நான் உட்பட என்னையும் சேர்த்து தான் நான் வந்து சொல்றேன். அதை வந்து மக்களுக்கு தெளிவாக சொல்லிடணும். இது வந்து நடக்க வாய்ப்புகள் என்பது குறைவு மட்டுமே. நேரம் நெருங்குகையில் தான் அதை நம்மளால துல்லியமாக சொல்ல முடியும். இப்போ இருக்கிற விஷயங்களை வைத்து நம்ம இந்த மாதிரி காட்டுறதுனால இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி யூகிக்கிறோம். பட் அது நடக்குமாங்கிறத நம்ம பொறுமையாக தான் சொல்லணுங்கிறத தெரியப்படுத்தணும். அண்ட் அதில் இருக்கக்கூடிய அந்த டீகோடிங், அதாவது இப்போ எல்லாருமே வெதர் மாடல்ஸ் காட்டுது. இப்போ டிவியில் சொல்கிறதே வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் வெதர் மாடல்ஸை வச்சுட்டு தான் அவங்க வந்து பேசுகிறாங்க. அதில் நமக்கு தெரியாதா, இப்போ வந்து பருவக்காற்று வீரியம் அடையும் போது ஜவ்வாது மலைக்கு மேற்கில் சில இடங்களில் மழை பதிவாகும்னு நான் வந்து சொல்கிறேன். வடகிழக்கு பருவமழையில் கல்ராயன் மலைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சில இடங்களில் மழை பதிவாகும்னு சொல்கிறேன். அப்பயும் ஜவ்வாது மலைக்கு கிழக்கே இருக்கக்கூடிய மழை சில இடங்களில், போலூர் மாதிரியான இடங்கள், கலசப்பாக்கம் மாதிரியான இடங்கள்லாம் பெனிஃபிட் அடையும்னு நான் வந்து சொல்கிறேன். இதை மாதிரி சொல்லலை. இப்போ கூட பரவாயில்ல, ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அளவுக்கு கூட மாதிரியில் வந்து நம்மளால வந்து ஒரு அட்வான்ஸ்மெண்ட்டை பார்க்க முடியல. இனி வருங்காலங்களில் அது வந்து மெருகேற்றி கொண்டே தான் இருக்கும். அதுவே தன்னைத்தானே எப்படி சொல்கிறது, மெருகேற்றிக் கொள்வதற்கு ஏதுவான விஷயங்கள்லாம் கொண்ட ஒரு அமைப்பாக வந்து வந்துடும். ஏன்னா செயற்கை தொழில்நுட்ப அறிவு அதெல்லாம் வந்து வந்த பிறகு அதனுடைய லெவலுங்கிறத வேற மாதிரி இருக்கும். குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ்லாம் வந்த பிறகு அதுக்கு அதிகமான டேட்டாவை நம்மளால ஃபீட் பண்ண முடியும். அதனால அதிகமான டேட்டாவை ப்ராசஸ் பண்ண முடியும். ப்ராசஸ்னால் அதை வந்து திறனாய்வு செய்து அதனை வந்து உட்படுத்தி சில சிமுலேஷன் செய்ய முடியும். ஏன்னா எல்லாமே சிமுலேஷன் தான். டேட்டாவை கொடுத்துட்டிங்கன்னா, ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்தீங்கன்னா அது வந்து அது பல வகையில் வந்து சிமுலேட் பண்ணி பார்க்கும். அதில் வந்து ஒரு 10 பாசிபிலிட்டி 20 பாசிபிலிட்டி எடுத்து அதுல இருந்து ஒரு பாசிபிலிட்டி எடுத்து கொடுக்க முடியும். இந்த 20 பாசிபிலிட்டி இப்படிலாம் இருக்கு அப்படிங்கிறத கம்பைன் பண்ணி ஒரு அவுட்புட்டாக நமக்கு வந்து கொடுக்க முடியும். அப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஓரளவிற்கு நம்ம வந்து அக்யூரஸியை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது மாதிரி 100 பாசிபிலிட்டி, இப்போ வந்து ஒரு தகவல் கொடுக்குறீங்கன்னா 100 விதமாக அதை வந்து சிமுலேட் பண்ணி, ஒருவேளை இது மாறினா அப்படி இருக்கும், இது மாறினா அப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை அது வந்து ஆராய்ந்து அதன் பிறகு எப்படி மாறினாலும் சில விஷயங்கள் நடக்குமா அப்படிங்கிறத அது எல்லாத்தையும் ஒரு ஜாயின் பண்ணி ஒரு அதுலேருந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு அது வந்து அதுவே வந்து இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ நமக்கு அக்யூரசி கிடைக்கும். பட் இப்போ நம்ம சொல்கிறது என்னென்னா,
வெதர் மாடல்ஸுடைய அக்யூரசி என்பது, அதாவது வெதர் மாடல்ஸினுடைய ப்ரிடிக்ஷன் என்பது ஒரு புறம். இது இல்லாமல் அதில் கொஞ்சம் அனுபவம் வாய்ந்தவர்கள் சில தகவல்களையும் அதிலிருந்து டீகோட் பண்ணி சொல்ல வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதும் நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. சரி, நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். அண்ட் சில கேள்விகளுக்கும் விளக்கங்கள் வழங்கிடுறேன். நீங்கள் கடந்த காணொலியில் என்னென்ன கேள்விகள்லாம் முன் வச்சிருக்கீங்களோ அதற்கெல்லாம் நான் வந்து விளக்கங்கள் வழங்கிடுறேன். இப்போ இந்த காணொலியில் நம்ம இவ்வளோ விஷயங்கள் வந்து பேசியிருக்கிறோம். சில பேருக்கு தோணும், எதனால நம்ம இவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்கிறோம் அப்படிங்கிறது. ஆக்சுவலாக இதை தெரிஞ்சிக்க ஆர்வம் உள்ளவர்களுக்கு இது ரொம்பவும் முக்கியமான தகவலாக இருக்கும். அதனால தான் நான் வந்து கருத்துரை பகுதியில் உங்களுடைய கேள்வியை முன்வைங்க, நான் வந்து பதில் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறதுக்கான நோக்கமே இதுதான். ஏன்னா இந்த மாதிரியான சந்தர்ப்பம் எப்போவுமே கிடைக்காது. இப்போ நாளை மறுநாள் நான் வந்து சென்னைக்கு போயிட்டேன்னா நைட்டு உட்காந்து இந்த மாதிரியான காணொலியை வந்து பகிர்வேங்கிறது வந்து முடியுமா முடியலையான்னு எனக்கு வந்து தெரியல. அங்கே ஒரு வேறு மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட் இருக்கும். இப்போ என்னால் வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது என்னால் வந்து இந்த காணொலியை வந்து பகிர முடியுது. ஸோ என்னால் வந்து உறுதித்தன்மையுடன் நான் வந்து சொல்ல முடியல. ஏன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்டேபிளாக இப்போ நம்ம இதை தான் பண்ணுறோம், இதை தான் நம்ம வந்து முக்கியமாக கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம், இதுதான் நம்மளுடைய ஒரு தொழிலாக இருக்க போகிறது, இதுதான் நம்மளுடைய பிஸ்னஸாக இருக்க போகிறது அப்படிங்கும்போது அது வந்து வேறு. இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஒன்று பண்ணுறோம், நம்ம ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறோம், அது என்டர்டெயின்மெண்ட்டாக இல்லாமல் அது மூலியமாக ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகுது அப்படிங்கும்பொழுது அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல நான் ஒரு சாய்ஸ் ஒன்று எடுத்தேன். என்கிட்ட 2 சாய்ஸ் இருந்தது, 2 பாதை இருந்தது. நம்ம முகநூல் பக்கத்தில் நம்மளுடைய பக்கம் வந்து ஃபேமஸ் ஆகும்போது ஒரு 10,000 ஃபாலோவர்ஸ் 9,000 ஃபாலோவர்ஸ் வரும்பொழுது அப்போ யூடியூப் பக்கத்தில் அந்த அளவுக்கு ஒரு எமர்ஜான ஒரு சேனலுங்கிறது வந்து கிடையாது. நான் சொல்கிறது வந்து 2016, 17 அப்போ வேற மாதிரியான ஒரு நிலைமை வந்து இருந்தது. அப்போ நிறைய அப்ரோச்சஸ் வந்துச்சு. நமக்கு நிறைய பேர்கிட்ட வந்து தொடர்புக்காக அழைப்பு வந்தது. நிறைய நிறைய சேனல்கள் நம்மளை வந்து பயன்படுத்திக்கிறதுக்காக அவங்க சில பேட்டிலாம் வந்து கொடுக்க சொன்னாங்க. அதன் பிறகும் நமக்கு வந்து கடந்த ஆண்டும் கூட நம்மளை சில சேனல்கள் வந்து அழைத்தாங்க. சமீபத்தில் கூட என்னை வந்து ஒரு சேனல் வந்து அப்ரோச் பண்ணாங்க. பட் நான் தான் வந்து கொஞ்சம் யோசித்து சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை வந்து கொண்டுட்டு போனேன். கொஞ்சம் டிலே பண்ணேன். அது எதனாலன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒன்று சொல்கிறோம், ஆனால் அது வேறு மாதிரி வந்து ப்ரொஜெக்ட் ஆகிடுது. ஏன்னா எடிட்டிங்குங்கிறது நம்ம கையில் இருந்தால் தான் நம்ம சொல்கிறது அப்படியே வந்து நடக்கும். நம்ம இன்னொருத்தர் வந்து நம்மளை ட்விஸ்ட் பண்ணி நம்மள்டேருந்து இன்ஃபர்மேஷனை வாங்கி அப்படியே நம்ம வந்து நம்மளுடைய மன உறுதியுடன் நம்ம அவங்க என்னதான் நம்மளை வந்து சொல்லிட்டு கேள்வி கேட்டாலும் நம்ம வந்து ஒன்று சொல்லுவோம். பட் லைவ்ல இருக்கும்போது ஓகே, அதை கட் பண்ணி எடிட் பண்ணி போட்டாக்கா வேற அர்த்தம் உள்ள ஒரு விஷயமாக ஆகிவிடுகிறது. ஸோ அதனால தான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் கேள்விகளுக்கு விளக்கங்கள் வழங்குறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்கள் மறக்காமல் நீங்கள் கருத்துரை பகுதியில் உங்களுடைய கேள்விகளை முன்வைங்க. இந்தியன் ஓஷன் டைபோல் மட்டும் கிடையாது, வடகிழக்கு பருவமழைக்கு மேடன் ஜூலியன் அலைவின் வருகையும் மிகவும் முக்கியம். நீங்கள் எல்னினோ சதர்ன் ஆசோலேஷனை ஒரு சாய்ஸாக வச்சுக்கோங்க. பட் அது அந்த நேரத்தில் பாருங்களேன், செப்டம்பர் அக்டோபரில் எல்னினோவை பற்றி எவ்வளோ பில்டப் கொடுக்க போகிறாங்கன்னுட்டு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். அப்போ தான் வந்து நான் வந்து குறிப்பில் படித்தேன், இது வந்து 300 வருடத்திற்கு முன்னாடியே எழுதி வச்சிருக்கு அப்படிங்கிறதுலாம் வரும். பட் எது எப்படியோ இப்போ உலகம் இருக்கக்கூடிய நிலை என்பது ஒரு ஸ்டேபிளான நிலையில் இல்லை. எங்கே பார்த்தாலும் போர் இருக்குது. அண்ட் நம்மளுடைய வெதரும் பார்த்திங்கன்னா எப்பவும் இருக்கிற மாதிரி இல்லை, எல்லா ஆண்டும் இருக்கிற மாதிரி இந்த ஆண்டு கிடையாது. இதில் கொஞ்சம் மாற்றங்களை என்னால் வந்து தொடக்கத்திலிருந்தே ஃபீல் பண்ண முடியுது. ஜனவரி வரைக்கும் ஓகே, பட் பிப்ரவரியிலேருந்தே என்னால் சில டிஃப்ரென்சஸை ஃபீல் பண்ண முடியுது அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன். சங்கர் அப்படிங்கிற நண்பர் வந்து, இன்றும் தருமபுரி மாவட்டத்தில் பரவலாக கனத்த மழை, இடி மின்னலுடன் மாலையில் 5 மணி வாக்கில் 1.5 மணி நேரம் நல்ல மழை பதிவாகி இருக்கிறது அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு. 28 மில்லிமீட்டர் அளவு மழை 5:30 மணி வரையில் பதிவாகி இருந்திருக்கிறது. அதன் பிறகு எந்த அளவிற்கு மழை பதிவாகி இருக்கிறது என்பது அஃபிஷியல் ரெயின் டேட்டா வந்த பிறகு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை வழங்கி கொண்டிருங்க. இந்த காணொலியை நீங்கள் வந்து முழுமையாக கேட்டிருந்தீங்கன்னா நான் சில விஷயங்களை உங்க கூட ஷேர் செய்து கொண்டிருக்கிறேன். டெக்னிக்கலாகவும் உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் வேணும்னாலும் நீங்கள் வந்து கேளுங்க. நான் தான் சொல்லிட்டேனே, இப்போ நாளைக்கு நைட்டு வேணால் ஒரு காணொலியை வேணால் பகிரலாம்.
அதன் பிறகு நம்ம வேற ஒரு ஊருக்கு போகிறோம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த கண்டிஷன்ஸை பொறுத்து தான் அதை செய்ய முடியும். அதுக்கப்புறம் ஒரு ஒரு வாரம் 10 நாள் நம்மளால் இரவு நேர காணொலியை பகிர முடியுமா அப்படிங்கிறதே சந்தேகத்திற்குரியதாக இருக்கிறது. சதீஷ் ராக்கி, குட் ஆஃப்டர்நூன் தம்பி, ஸ்ரீலங்கா பட்டிக்கோலா ஷவர் ரைன், நீங்கள் சொன்னது போல் ரைன் வந்து விட்டது, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு. நீங்கள் கேட்டிருந்தீங்க, நான் வந்து பதில் வந்து சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி ஆக்டிவாக இருக்கும் போது எப்படியும் இலங்கையினுடைய தென்மேற்கு பகுதிகள் தான் அதிக பலனை அடையும். பட் தீவிரமாக இருக்குது இல்லையா, அந்த தீவிரமடைந்த நேரத்தில் இலங்கையினுடைய கிழக்கு பகுதிகளும் பெனிஃபிட் அடைஞ்சிடும், தென்கிழக்கு பகுதிகளும் சில நேரங்களில். ஸோ அந்த மாதிரி ஒரு சாரல் மழை, ஏன்னா ஆக்டிவான ஒரு பருவமழை அவங்களுக்கு, அதனால அப்படி இருக்கு. அதுக்கப்புறம் ரவீந்திரன் சிவசுப்ரமணியன், அப்புறம் உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை நமது பக்கத்திற்கு வழங்கி கொண்டிருங்க. ரவீந்திரன் சிவசுப்ரமணியன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வி ரிசீவ் 7 mm ரைன் அட் அவர் பிளேஸ் தேவனூர் புதூர் உடுமலைப்பேட் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு. ஸோ பாலக்காடு கணவாய் பகுதிகள் மற்றும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களிலும் ஓரளவிற்கு மழையானது பதிவாக இருக்கிறது. ஸோ மேற்கு திசை காற்று வீரியமடைந்து தான் இருக்கிறது, அதில் மறுப்பதற்கு எதுவுமே இல்லை. 7 mm ரெயின்ஃபால் தேவனூர் புதூர் அருகில் பதிவாக இருக்கு அப்படிங்கிறத அவர் பகிர்ந்திருக்கிறார். நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு. சுப்பு பி, திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் மேற்கு மழை வருவதே இல்லை, பாலக்காடு கணவாய் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு. இப்போ உடுமலைப்பேட் தேவனூர் புதூர் இது வந்து ஆக்சுவலாக தாராபுரத்திற்கு மேற்கில் தானே இருக்குது, பட் கொஞ்சம் தொலைவில் இருக்கும் மேபி. நீங்கள் பாருங்கள், பருவக்காற்று வீரியமடைந்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் சில இடங்களில் சாரல் தூறல் இல்லை காற்றின் வேகம் அதிகரிப்பு இந்த மாதிரி வந்து இருக்கும். இப்போ நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், தாராபுரத்திற்கு சிறந்த மழை வாய்ப்பு இருக்கக்கூடிய நேரம் என்பது தென்மேற்கு பருவமழையினுடைய வீரியம் குறையக்கூடிய நேரம். அதாவது தென்மேற்கு பருவமழையிலேருந்து வடகிழக்கு பருவமழை தொடங்குறதுக்காக ஒரு டிரான்சிஷன் நடக்கும் இல்லையா, செப்டம்பர் மாத இறுதியில் அது வந்து நடக்கும். வழக்கமாக நம்ம இயல்பாக சொல்கிறது, இல்லை அக்டோபர் மாதத்தில் அது நடக்கும். இந்த 2 மாதத்தில் ஏதேனும் ஒரு சில நாட்களில் கண்டிப்பாக தாராபுரத்தில் மழை சூப்பராக இருக்கும். அதுக்காக நீங்கள் வந்து காத்திருங்க. அதுக்கப்புறம் ராஜேந்திரன் பெருமான், அரூர் லைட் ரைன் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு. நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை வழங்கி கொண்டே இருங்க. அகிலாஜரி ப்ரோ, எண்ணூர் நோ ரைன் ஃப்ரைடே அப்படின்னு சொல்லியிருக்காரு. வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம்தான். என்னன்னா, பழவேற்காடு ஏரி அருகில் மழை மேயங்கள் இருந்தது, அப்புறமே தெற்கு ஆந்திர பகுதிகளில் மழை மேயங்கள் திரண்டது. சில இடங்களில் சென்னை மாநகரனுடைய தெற்கு புறநகர் பகுதிகளில் லேசான மழை பதிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா அந்த குளுவாஞ்சேரி அருகில் வலுவான மழைன்னே அவர் சொல்லியிருந்தாரு. அந்த மழை அளவுகள் வந்தால் தான் தெரியும் அது எந்த அளவிற்கு மழை அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி சில இடங்களில் பதிவாகுது, சில இடங்களில் மிஸ் ஆகுது. இது நமக்கான பருவமழை இல்லை இல்லையா. ஸோ கிடைக்கிறது எந்த அளவோ, பருவமழை வந்து வீக்காக இருக்கும் போதே இதில் வந்து நம்ம சில இடங்களை வந்து தவிர்க்கும், சில இடங்களை வந்து கண்டுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். சில இடங்களில் மழை பதிவாகும், சில இடங்களில் பதிவாகாதுன்னு சொல்லுவோம். ஒரு சில இடங்களில் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து சொல்லுவோம் போஸ்ட் போடும் போதே. இப்போ ஆக்டிவாக வேற இருக்கு, இப்போ என்ன கிடைக்குதோ அதை அப்படியே நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். அவ்வளோதான். கடந்த காணொலியில் நீங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய கேள்விகள். இந்த காணொலியை கொஞ்சம் லென்த்தாகவே பேசியிருக்கேன், பட் நான் சொல்ல வந்த விஷயங்களை டெலிவர் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். நிறைய பேர் நிறைய விதமான கருத்துக்கள் சொல்கிறீங்க, அவர்களுக்கும் நான் வந்து விளக்கங்கள் வந்து வழங்குறேன். என்னால் வந்து எடிட் பண்ணி ஒரு காணொலியை பகிர்றதுங்கிறது சிரமமாக இருக்குது. ஒரு 2 மணிக்கு நீங்கள் ஒரு காணொலியை பார்க்குறீங்கன்னா அதை 1:30 மணிக்கு தான் நான் பதிவு பண்ணவே தொடங்குவேன். அதுக்கப்புறம் எடுத்து அப்படியே நேராக தூக்கி போட்டுருவேன். இதுதான் என்னுடைய வே ஆஃப் அப்ரோச். ஒரு விஷயத்த ஸ்கிரிப்டாக எழுதி அதை வந்து படிக்கிறதுங்கிறதுல வந்து எனக்கு வந்து உடன்பாடு இல்லை, இது வரைக்கும் இல்லை. மேபி என்னுடைய வயது அதிகமாக நான் எழுதி அதுக்கப்புறம் அதை வந்து ஃபோர்காஸ்ட் மாதிரி என்ன எழுதியிருக்கிறேனோ அதை படிக்கிற அளவிற்கு நான் வந்து போவேனாங்கிறது எனக்கு வந்து தெரியல. இது வரைக்கும் எனக்கு ஞாபக சக்தி நல்லா இருக்குது, நான் வந்து ஒரு ஃப்ளோவில் பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து வைத்துக்கொள்ளுங்களேன். அப்படி இல்லை, நம்ம வந்து கரெக்டாக நமக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து எழுதி ஸ்கிரிப்டாக மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்கிரிப்டடான ஒரு விஷயமா நம்ம வந்து பகிரணும். இப்போ இந்த ஸ்கிரிப்டடான விஷயத்தில் என்ன பிரச்சனைனா, திடீர்னு சில விஷயங்களை நம்மளால் உள்ளே வந்து கொண்டுட்டு வர முடியாது. சில வானிலை தொடர்பான விஷயங்களை, சில பாசிபிலிட்டிஸை, சில ஜாகிரபிக்கல் அட்வான்டேஜஸ் சில பகுதிகளுக்கு இருக்குது இல்லையா, அதை நான் சில நேரம் எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பேன்.
அதற்கான சில விளக்கங்கள் வழங்குவேன். அந்த மாதிரிலாம் நம்மளால் கொடுக்க முடியாமல் போயிடும். ஸோ ஒருத்தருக்கு ஒரு மாதிரி. சில பேர் வந்து காணொலி லென்த்தாக இருந்தாலும் பரவாயில்ல, பொறுமையாக நிதானமாக பேசுங்க. ஒவ்வொரு நபர்களின் கேள்விகளுக்கும் பதில் மற்றும் விளக்கங்கள் வழங்குங்கன்னு சொல்கிறீங்க. சில நண்பர்கள் வந்து காணொலியின் நேரம் ரொம்ப அதிகமாக இருக்குது, கேட்குறதுக்கே ரொம்ப டைம் எடுக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்கிறீங்க. பட் ஈஸியஸ்ட் வே என்னென்னா, இப்போ நான் ஸ்லோவாக பேசியிருக்கேன். இந்த காணொலி வந்து 30 நிமிடங்கள் கூட எட்டும். நீங்கள் வந்து 1.5x வச்சு கேட்டுக்கலாம், 2x வச்சு கேட்டுக்கலாம். அது அதனுடைய பாதி நேரம் ஆக்கிடும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி கேளுங்க. 1.25x வச்சு வேணால் கேளுங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இந்த காணொலி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகலாம். ஸோ எது நம்மளால் பண்ண முடியுமோ அதை வந்து பண்ணிக்க வேண்டியது தான். இன்னும் உங்களுக்கு இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஏதாவது நேரலையில் வர முடியாமல் போனதுக்கு என்னுடைய வருத்தங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவ்வளோதான் தோழர்களே, அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.